அம்மா வீட்லருந்து அப்படியே மாமியார் வீட்டுக்கு போயாச்சு. அங்க தான் ஒரு 3 நாளைக்கு இருந்தோம். அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் ரொட்டீன் மட்டும் எடுத்தேன். பார்க்கலாமா? குளிக்கிறதுக்காக குளத்துக்கு கிளம்பிட்டு இருந்தோம். எங்க வீட்டுக்கு எய்த்தாப்ல வீடு பாட்டி வீடு. அங்க வந்து தோப்பு போட்டுருக்காங்க. வாழைத்தோப்பு தான். இப்ப தான் நெறைய காய் விட்டு வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. ஊருக்கு வந்தாலே இங்க தான் குளிக்கிறது. வீட்ல குளிக்கிறதுக்கு பிடிக்காது. இங்க வந்துருவோம் குளிக்கிறதுக்கு. துணி துவச்சுட்டு குளிச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு. அப்ப சன்செட் ஆவுற டைமா அழகா சன் தெரிஞ்சுச்சு. குட்டீஸ் 2 பேரையும் வீட்லயே குளிப்பாட்டி கூட்டு வந்தாச்சு. ஏன்னா இங்க தண்ணி ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு வீட்லயே குளிப்பாட்டி விட்டேன். நானும் எங்க மாமியாரும் குளிச்சுட்டு கிளம்பி இருக்கோம். இது வந்து எங்க குலதெய்வ கோயில். குலதெய்வ கோயில் வீட்டு பக்கத்திலேயே ஒரு சாமி வீடு கட்டிட்டு இருக்கோம். அந்த வீடு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். அப்புறம் கொண்டு வந்த துணிலாம் காய வச்சுட்டு இருந்தேன். எப்பவுமே இந்த வில்லேஜ்ல மட்டும் ஒரு மாரி பரபரப்பா இருக்க மாட்டாங்க. ஒரு மாரி பீஸ்ஃபுல்லா போவும். அது மாரி தான் அன்னைக்குமே இருந்துச்சு. அப்படியே பீஸ்ஃபுல்லா உட்காந்துட்டு துணியெல்லாம் காய வச்சுட்டு, அப்புறம் தலையெல்லாம் சீவிட்டு பாப்பா நானும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாமிக்கு பூ பறிச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். குட்டியோண்டு செம்பருத்தி செடி தான். நெறைய பூ வந்திருக்கு. இவங்க குடுக்குற முக்கியமான உரமே சாணி தான். அது இருந்தாலே போதும். அத நல்லா காய வச்சு போட்டுட்டாலே சூப்பரா வரும் செடி எல்லாமே. அதுக்கப்புறம் ஈவினிங் போல ஃபுல்லா வாசல் கூட்டி விட்டுரும். நம்ம வீடு 3 வீடுங்கிறனால நான் பெரிய வாசல் ஃபுல்லா கூட்டி தள்ளிட்டு, அப்புறம் கொஞ்ச நாள் உட்காந்துட்டு இருந்தேன். கரெக்ட்டா மாடு, ஆடும் வந்துருச்சு அடையறதுக்கு. நம்ம வீட்ல இப்ப வந்து கம்மியா தான் இருக்கு ஆடு, மாடுலாம். முன்னாடி நெறைய வச்சிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு வயசாச்சுங்கிறதுனால நாங்க கம்மியாக்கிட்டோம் எல்லாமே. ஒரு 3 பசுமாட்டு இருக்கு. அதனால சாயந்தரம் போல அப்படியே மாமியார் பால் கறந்து குடுத்தாங்க. என்னதான் நம்ம பசும்பாலே வாங்கி குடிச்சாலும் நம்ம வீட்டு பால் மாரி வராது. அப்புறம் சாமிக்கு பறிச்ச பூவெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு, கொண்டு வந்த பால்ல எல்லாருக்கும் டீய போட்டு குடுத்துட்டு, நானும் ஒரு டம்ளர் டீய போட்டு உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். ஊருக்கு வந்தாலே மோஸ்ட்லி ஈவினிங் ரொட்டீன் இப்படிதான் போவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. பை பை.